சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால், இந்த பூமியில் அவன் பலமாக இறங்கினபடியினால், இந்த ஆபத்துகளை உண்டாக்குகிற பிசாசானவன் இறங்கினபடியினால் உங்களுக்கு மிகுந்த ஆபத்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஏன் இந்த மாதிரி ஆபத்துகள் பயங்கரங்கள் நடக்கிறது? சாத்தானுக்கு இது கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி என்று ஆண்டவர் சொன்னார். பிசாசானவனுக்கு இது கொஞ்ச காலம் மாத்திரம் தான் இருக்கிறது. முடிவு காலத்தில் வந்து விட்டோம். அவனை ஆண்டவர் கட்டி பாதாளத்தில் அடைக்கிற காலம் வந்து விட்டது. இனி கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடியால் அவன் கோபம் கொண்டவனாக பூமியில் இறங்கி மனிதர்களுக்கு தீமையான காரியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். மனிதர்களை தேவன் தம்முடைய சாயலில் உண்டாக்கி தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளுகிறபடியினால் சாத்தானுக்கு மிகுந்த கோபம் இந்த மனிதர்கள் மீது. என்னால் ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறதினாலும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதினாலும் நாம் அவரை தகப்பனாக அங்கீகரித்து துதிக்கிறபடியினாலும் சாத்தானுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. ஆகவே நமக்கு தீமை செய்யும்படி பலமான காரியத்தை அவன் செய்கிறான் என்று நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில நாம் என்னென்ன விதத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும்? அதைத்தான் வேத புத்தகத்தில் 121 சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது 3 காரியங்கள். ஒன்று, உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், தேவன் வாக்கு கொடுத்தபடி அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நாம் இணைந்து செய்யப்படும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேத புத்தகத்துல அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் உற்பவிக்கப்பட்ட அந்த நற்கருணை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்தில் உற்பவிக்கப்பட்ட அந்த நற்கருணை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன் ஆத்மாவை பாதுகாக்க நான் வல்லமையுள்ள தேவன். உன் ஆத்மாவை பாதுகாக்க நான் அறிந்திருக்கிறேன். உனக்குள்ளே வாசமடைகிற பரிசுத்த ஆவியினாலே நீ காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.